ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் கிடையாது, டாஸ்க் கிடையாது, நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று பண்ண மாதிரி இது கிடையாது. இன்றைக்கி நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரான இலான் மஸ்க் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கும். இலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துலன்னு பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்துட்டு மகாராஷ்டிராவோட சிஎம் முதலமைச்சர் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. என்ன மாடல்னு பார்த்தா டெஸ்லா வந்து ஒரு கம்பெனி. எப்படி மகேந்திரா ஒரு டாட்டா இருக்கோ அதே மாதிரி டெஸ்லாங்கிறது ஒரு கம்பெனி. மாடல் வந்து ஒய்ங்கிற ஒரு மாடலை ஓப்பன் பண்ணியிருக்காது. விலை இது வந்து ஒரு ஈவி கார். விலைன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் 2 வேரியண்ட் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. பேசிக் வந்து 59.89 லட்சத்துக்கு பேசிக் லான்ச் ஆகிருக்கு. இதில் டாப் வந்து 67.89 லட்சத்துக்கு. இது வந்து டேக்ஸ்லாம் கட்டும்போது அது 61 லட்ச ரூபா ஒரு பேசிக்கு. டாப் வந்து 69 லட்சம் வருது. ஒரு கம்பேரிசன் பண்ணால் ஒரு 8 லேக்ஸ் அதிகமாக வருது. 8 லேக்ஸ் அதிகமாக. டிசைன் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்லீக் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நல்லா வந்து ஹெட்லைட் வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு அந்த முன்னாடி வந்து நல்லா ஒரு ஷார்ப்பிங்காகவே இருக்கும். இதுதான் ஒரு வந்து டிசைன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு பார்த்துட்டிங்கன்னா 500. இப்போ வந்து பேசிக் எடுத்திங்கன்னா நீங்கள் 500 போகும். 500 நம்ம எப்படியோ யூஸ் பண்ணும்போது ஒரு 400 தான் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் சென்னையிலேருந்து இப்போது திருச்சி வரைக்கும் போகலாம். அந்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஒரு சிங்கிள் சார்ஜில் அவ்வளோ தூரம் நீங்கள் போகலாம். இதே நீங்கள் டாப் எடுத்திங்கன்னா வைங்களேன், அது வந்து 500 ஒரு 600 கிடைக்கும். நீங்கள் 500 போகலான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகலாம் ஒரு சிங்கிள் சார்ஜில். அது வந்து சிங்கிள் சார்ஜில் நீங்கள் அவ்வளோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியர்னு பார்த்துட்டிங்கன்னா மினிமலிஸ்டிக் வித் டேஷ்போர்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் பார்த்தா லேட்டஸ்ட் ஓஎஸ் சாஃப்ட்வேரு. நெக்ஸ்ட்டு எஃப்எஸ்பி ஃபுல் செல்ஃப் டிரைவிங் பேட்டா. அது வந்து இன்னும் லான்ச் ஆகலை, இன்னும் இனிமேல் தான் லான்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 0 to 100 வந்து 4.4 செகண்ட்ஸில் கவர் ஆயிரும். நோ டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 0 to 100 வந்து 4.4 செகண்ட்ஸில் வந்து கவர் ஆயிரும். என்ன பெர்ஃபார்மன்ஸ். சார்ஜிங் வந்து V4 சூப்பர் சார்ஜ். அது வந்து இன்னும் லான்ச் ஆகலை இந்தியாவில். இனிமேல் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டின்னு பார்த்துட்டிங்கன்னா சேஃப்டி வந்து த குளோபல் NCAP அந்த சேஃப்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்லா காரு வந்துட்டு எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் எந்த இடத்துல டேரக்ட் சேல்ஸ் எந்த இடத்துல இன்னும் ஷோரூம் ஓப்பன் பண்ணி இன்னும் அப்டேட் ஆகலை. இனிமேல் அப்டேட் தான் நான் உங்களுக்கு அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு 4 ஸ்டேஷனில் வந்துருக்கு. எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத். இந்த 4 இடத்துல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது இப்போது எலான் மஸ்கோட டெஸ்லா கார் வந்து நீங்கள் வாங்குவீங்களா? இந்த புதுசாக அந்த டெஸ்லா கார் வாங்குவீங்களா? இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டேர் இல்லைன்னா ஒரு கமெண்ட் ஒரு டாஸ்கில் உங்களை பார்க்குறேன். உங்களோட டேர் வித் புஞ்சலை. பை.